வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு. இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். பாவக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. இந்த பொருளை வச்சு தான் நம்ம குழம்பு ரெடி பண்ண. ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூட கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பாவக்காயை சேர்க்கணும். இதில் வடகம்லாம் நம்ம சேர்க்கறதுனால ப்ரெக்னென்சி உமனுக்கு இது ரொம்பவே நல்லது. வடகம்லாம் நிறைய சேர்த்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாவக்காய் குழம்பை நம்ம சாப்பிட்றதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. பாவக்காய் குழம்புல எப்போவுமே நிறைய ஆயில் சேர்த்து பண்ணணும். அப்போ தான் அது கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த பாவக்காயிலே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்லாம். வறுவல் செஞ்சு சாப்பிட்லாம். பஜ்ஜி, பகோடா அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். இதை அடிக்கடிக்கு நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயில் அயன் சத்து நிறையவே இருக்குது. இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இது கூடயே நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம பாவக்காயை சேர்க்க போகிறோம். பாவக்காயை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து இந்த பாவக்காய் வதங்குற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். வெல்லம் ஆட் பண்ணும்போது இதில் கசப்பு தன்மையை எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வெல்லத்துலேயும் அயன் சத்து நிறையவே இருக்குது. இப்போ இந்த வெல்லம் கரையிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அடிக்கடிக்கு நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கணும்.